அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு துவங்கியிருக்கு. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம், தோல்வியே இருக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்பாங்க. கண்டிப்பாக பங்கேற்கவே கூடாது. ஏனென்றால் நம்ம இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல செல் பண்ணுங்க, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பதிவும் நம்மளுடைய கலந்தாய்வு பயிற்சி வகுப்பு எதுலேயும் இருக்காது. அப்போது இது முற்றிலும் சந்தையோட அனுபவத்தை, என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்கிறேன். இதில் இருந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். அதனால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நம்மளிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம். இப்போ நீங்கள் தொடர்ச்சி ஏதாச்சும் நஷ்டமாயிட்டு இருந்திருப்பீங்க, இந்த நட்டத்தை உடனே லாபமாக மாற்றணும், அதற்கு ஒரு வகுப்பு போனோம்னா நம்ம உடனே அதெல்லாம் மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற அவசரத்தில் வந்தீங்கன்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயன்படாது. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அதனால் இதனை நன்றாக புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு நீங்கள் முடிவெடுங்க. இதைவிட மிக முக்கியம், நீங்கள் சந்தையை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சொல்கிற குறிப்புகளை அப்சர்வ் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வகுப்பு பொருந்தும். நான் வேலைக்கு போவேன், அதனால் நான் உங்களோட வகுப்பு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ட்ரேடிங் வாய்ப்பு இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது பொருந்தாது. ஏன்னா சந்தை நேரத்தில் சந்தையை பற்றி பார்த்து அதனை புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த வகுப்பு பொருந்தாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவாக நான் சொல்லிக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். முதல் இங்கே கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இது ஒரு அருணாச்சலம் படம் மாதிரி தான், பல முறை நம்ம சொல்லியாச்சு. அந்த படத்தோட கண்டென்ட் என்ன, 30 நாளில் 30 கோடி ரூபா செலவு பண்ணணும், அது ஜீரோவாகும், செலவு பண்ணியே தான் ஆகணும். அதுபோல் இங்கே ஏடிஎம்க்குன்ட்டு என்ன மதிப்பு இருக்கோ அந்த ஏடிஎம் மதிப்பான பொருள் என்ன ஆக போகுதுன்னா ஜீரோவை நோக்கி பயணம் பண்ண போகுது. இதுதான் கான்செப்ட். அந்த ஏடிஎம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது ஏடிஎம்மாக இருந்தால் அது ஜீரோ தான். எப்போது எக்ஸ்பைரியோட லெவல். இங்கே அதற்கு தான் நம்ம காணொலியில் யாரும் இது அதிகமாக முடிவெடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது வெள்ளிக்கிழமை, நம்மளுக்கு கடந்த வெள்ளிக்கிழமையோட காலையில் பாருங்கள் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட விலை 140 ரூபா இருந்திருக்கு. திங்கட்கிழமை காலையில் 130 ரூபா. அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அப்படிங்கும்போது இது வியாழக்கிழமையோட க்ளோசிங், இது ஃப்ரைடேவோட க்ளோசிங். அதற்கு அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு காலையில், அப்போ இது திங்கக்கிழமையோட க்ளோசிங், இது செவ்வாய்க்கிழமை, அது இன்றைக்கி காலையில் நம்ம பதிவு பண்ணல 80 ரூபா. அப்போ 140 ரூபா 130 ரூபாயா மாதிரி இருக்குது, 98 ரூபா அண்ட் 80 ரூபா. இது ரேஷியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 140 ரூபாயில் தொடங்கினது 130 ரூபா இருந்திருக்காங்க, அடுத்து 98 ரூபாயாக மாறி இருக்காங்க, 80 ரூபாயாக மாறி இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 55 ரூபாயாக மாற்றிட்டாங்க. அப்போ நாளை தினம் என்ன ஆகும்னா ஜீரோ ஆகணும். இதுதான் லாஜிக். இது எப்படி கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது நன்றாக உணர்ந்து பார்ப்பவர்களுக்கு தான் இதனை பற்றி புரிதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் கான்செப்டாக. இங்கே ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஆப்ஷன் செயினில் இது ஒரு நடத்துனர் என்ன மாதிரி லாஜிக்கில் இருக்காரோ அதே லாஜிக் தான் இங்கே இருக்கிற இது விஷயம் அதே தான். நடத்துனர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க, இன்னொரு இடத்துல புறப்பட்டு அதே இடத்துக்கு மீண்டும் வருவாங்க. அப்போது அவங்களுடைய டிக்கெட்டுக்கு அந்த நடத்துனர் அந்த பயணச்சீட்டுக்கு என்ன வசூலிப்பாங்களோ அந்த ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜஸே தான் இங்கே கன்வே ஆக போகுது. அப்போ இங்கிருந்து போகிறவங்க என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்களோ அங்கிருந்து வரவங்களோ அதே இம்பேக்ட் தான் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை நீங்கள் புரிந்துட்டிங்கன்னா இது எப்படி ஆப்ஷன் செயின் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது பை பண்ணுறதுனாலையோ செல் பண்ணுறதுனாலையோ இந்த ப்ரைஸ் மூமெண்ட் கிடையாது. இது டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியோ, அதாவது பேங்க் நிஃப்டியோ எதாக இருந்தாலும் சரி,
ஃப்யூச்சரோடைய ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆக போகுது. இங்கே வந்து ஏற்ற இறக்கம் அட்ஜஸ்ட் ஆக போகுது. அதற்குள்ளே இவங்ககிட்ட இருக்கிற ப்ரீமியம் டிகே ஆகணும். எக்ஸ்பெரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சருங்கிறது தான் கான்செப்ட். இதை நன்றாக புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப எளிது. ஆப்ஷன் வர்த்தகத்தோட புரிதலை தெரிந்து கொண்டு அப்போது அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் இதில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆப்ஷன்ஸ் பையர், அதாவது பையராக இருக்கிறவங்க, ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்துட்டு கால் பையராக இருப்பாங்க, புட் பையராக இருப்பாங்க. அதே ஆப்ஷன் செல்லராக இருக்கிறாங்கன்னா கால் செல்லராக இருப்பாங்க, புட் செல்லராக இருப்பாங்க. இவங்க 4 பேர்த்துக்கு உண்டான இம்பேக்ட் தான் மார்க்கெட்டோட ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட மொமெண்டம். அப்போ இதில் வந்து செல்லர் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துலையோ அல்லது லாஸை புக் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு பையராக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகணும், இம்பேக்ட் இருக்கும். இதை நன்றாக உணர்ந்து நீங்கள் வந்து தினம் தினம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5000 வச்சுருக்கேன், 10,000 வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், 1 லட்ச ரூபா இன்றைக்கே போயிடுச்சு, 2 லட்ச ரூபா இன்றைக்கே லாஸ் ஆச்சு அப்படின்னு காரணம் என்னென்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, டிகே ஆகும்போது அதனை என்ன பண்ணிடுவீங்க, அப்படியே அமர்ந்து அதை ஆவரேஜ் பண்ணிடுவீங்க. அதாவது டிகே ஆகிறவனை ஆவரேஜ் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்போவாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ப்ரீமியத்தை 200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அது 175 ரூபா வந்திருக்கும். உடனே அதை பை பண்ணுவீங்க, 150 ரூபாய்க்கு பை பண்ணுவீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு பை பண்ணுவீங்க, ஒரு 75 ரூபாய்க்கு பை பண்ணுவீங்க. அப்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ வரும்போது எல்லாத்தையும் இங்கே பை பண்ணினது எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே என்ன பண்ணுவீங்க, போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸை புக் பண்ணுவீங்க. அதை என்ன பண்ணோம், 30 ரூபா 40 ரூபாயிலிருந்து ஒரு 20 ரூபா மட்டும் அந்த மாதிரி ஒரு சொல்கிறேன், 30 20 10 அந்த மாதிரி வந்துட்டு அங்கேருந்து ஒரு 300 ரூபா போவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எங்கே பை பண்ணியிருக்கணுன்ட்டு. நீங்கள் 200 பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க, 175 பொசிஷனை ஹோல்டு பண்ணியிருப்பீங்க, 150 ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவன் 20 ரூபா 30 ரூபா வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு 100 ரூபா போவான், இல்லையா 150 ரூபா போவான், இல்லை 200 ரூபா போகக்கூடிய வாய்ப்பும் அமையலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கக்கூடிய இம்பேக்டை நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணணும், எங்கே ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், அவசர நிலையில் பார்த்ததுமே நம்ம வந்து கை நடுங்கிட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணியே ஆகணும். ஒரு மதுவுக்கு அடிமையானவங்க பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, கை வச்சுருவாங்க. அதுபோல் இங்கே நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேடு பொசிஷன் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட்டை பார்க்க வைப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட எண்ணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அந்த வாய்ப்பில் நீங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்க்கணும், அதில் ரிஸ்க் எடுக்கணும். வின்னிங் ப்ராபபிலிட்டினா லாஸும் வரலாம், ப்ராஃபிட் வரலாம். அதிகமாக அந்த இடத்துல என்ன வந்திருக்கு, அப்போ அதிகமாக என்ன வந்திருக்குன்னு கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ யோசிச்சு பாருங்கள், 1 லட்ச ரூபாயை ஒரே நாளில் லாஸ் பண்ணுறீங்க. அதை யோசிச்சு பாருங்கள், ஒரு 5000 பிரிச்சிங்க அப்படின்னா 20 ட்ரேடு உங்களால் பண்ண முடியும். லாஸே ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. ஏன்னா ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா 5000 நீங்களே லாஸ் ஆகட்டும்னு நினச்சி பண்ணுங்கள், 20 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆகுமா? இதே 1 லட்ச ரூபாயை நீங்கள் வந்துட்டு 2500 ரூபாயை பிரிக்கிறீங்க அப்படின்னா 40 ட்ரேடு உங்களால் பண்ண முடியும். நீங்கள் லாஸ், அதாவது 1 லட்ச ரூபா ஒரே நாளில் லாஸ் ஆகட்டும்னு நினைக்கிறேன், அது லாஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அதை நீங்களே லாஸ் ஆகட்டும் நீங்கள் நினச்சி பிரித்து போட்டாலும் கூட என்ன ஆகாது, உங்களுக்கு லாஸ் வந்து கம்மியாயிடும். உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் சான்சஸ் கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரே நாளில் வந்து ஒரு சூரிய வம்சம் படத்தில் மாதிரி ஒரே நாளில் வந்து பணக்காரர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இங்கே அதிகமான வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் இது நினச்சி பார்த்து இங்கே ட்ரேடே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கிற அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் இதில் போட்டால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும். அதனால் இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடந்த ஒரு வாரத்தோட இம்பேக்டடையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதற்கு பிறகு இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நேற்றிருந்து நம்ம பார்த்துட்டு வரதான். இப்போ இதில் அதிகபட்சமான ஹை 24,858 அப்படிங்கிறது கடந்த வாரத்தோட 24,867. அப்போது இது லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் அப்படிங்கிறது 24,823. இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ், இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஹை. இப்போது இது வந்து திஸ் வீக் ஓப்பன். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் முடிகிறது, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆகும். அப்போ அது வர அப்போ இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திங்கக்கிழமையோட ஹை, இது வந்துட்டு நேற்றைய ஹை, இன்றைய ஹை இது வந்துருக்கு. அப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு முந்தைய நாளோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய லோவையும் இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. நேற்றைய லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு 60 புள்ளிகள் ஒரு பயணம் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வந்துட்டு நேற்றைய க்ளோசிங்க்கு மேலேயும் இருக்கிறதுல பெஸ்ட் க்ளோசிங்காகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஓப்பனுக்கு மேலேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வே. அப்போ இது வந்து குறைந்தபட்சத்துனா இதிலிருந்து நம்மளுக்கு இந்த ஹை அப்படின்னு பார்த்துட்டா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 புள்ளிகள் பக்கமாகிடுச்சு. 974, 24,074, 24,174 வரணும். அப்போ தான் 300 புள்ளிகள் வரும். அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 250 புள்ளிகள் வந்தாச்சு. ஒரு வாரத்தோட ரேஞ்சே 300 புள்ளிகள் தான். இது நீங்கள் பார்த்துட்டாலே தெரியும். அப்போ நேற்று நம்ம என்ன பேசணும், இந்த ஹையோ இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ஒரு வீக்கோட ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு பேசணும். அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 50 பாயிண்ட் போயிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லரோட இம்பேக்டட் ஜோனில் பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலேயே இருக்கிறதுனால கால் செல்லர் தான் ஒரு பேனிக் பொசிஷனில் இருப்பாங்க. அதே மாதிரி புட் செல்லர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோன்லேயே தான் அவங்க இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு லாஸ் ஜோன் அப்படிங்கிறது இல்லை, அவங்க ப்ராஃபிட் ஜோன்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா ப்ரீமியம் வந்துட்டு 858 நம்மளுக்கு 25,129 போயிருக்குன்னா ஒரு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாமே கரைஞ்சிட்டு தான் இருக்க போதே வழியே அவங்களுக்கு வந்துட்டு புட் செல்லரை பொறுத்தவரை இப்போதைக்கு அவங்களுக்கு லாஸ் இல்லை, ஆனால் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணினா மட்டும்தான் மார்க்கெட் இறங்கும். இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ இவங்க புக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு உண்டான பேட்டர்னாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக வரணும். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஃபால் வந்து இதற்கீழேயே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அவங்க ப்ராஃபிட் புக்கிங் புட் செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கு உள்ளே போகணும். அப்போ இதை நீங்கள் வந்து உற்று நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து லோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 30 பாயிண்ட் தான். இங்கே இடத்துல ஓப்பன்லேருந்து லோ அப்படிங்கிறது ஒரு 50 பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 70 பாயிண்ட் இருந்திருக்கு ஓப்பன் டு லோ பார்த்தீங்கன்னா. அப்போ இங்கே என்னென்னா ஓப்பன் டு லோவோட லெக் வந்து கம்மியாகவே தான் இருந்துட்டு வர்றாங்க. இது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்க்க வேணும். அப்போ இந்த இடத்துல ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு 130 புள்ளிகள், இங்கே ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்தா ஒரு 50 புள்ளிகள், இங்கே ஓப்பன் டு ஹை பார்த்தா 100 புள்ளிகள். அப்போ ஓப்பன் டு லோ ஓப்பன் டுவோட ஹையும் நீங்கள் இம்பேக்ட் பண்ணிகிட்டே வரணும். இதை வந்து நீங்கள் தொடராய்வு செய்யும்போது இதோட ரிசல்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட நம்மளுக்கு 25,000 கால், 25,050 கால். அப்போ 25,000 கால் பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நேற்றைக்கு முந்தைய நாள் இது நேற்றைய ஹை 144, இது 166. அப்போது இங்கே கால் செல்லர் பேனிக் பிளேஸாக பார்க்கக்கூடியதுன்னா இந்த 144க்கு மேலேயும் 166க்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர் 25,000 கட்டுப்படுத்தக்கூடிய கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகக்கூடிய இடம்னா இந்த இடத்திற்கு மேலே 166க்கு மேலே வேணால் இப்போ சமீபத்தில் அவங்க இல்லை, இதுதான் அதிகபட்சமான ஹையாக இருக்குது. அப்போ இன்றைக்கி பார்க்க போனால் 25,000 கால் அவங்களுடைய ஹை பார்த்தா 173. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் 144, 166 இது ரொம்ப இது. அப்போ இந்த இடத்திற்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணியிருந்தா அப்போ கால் செல்லர் நல்லா பேனிக் ஆகிட்டு இதற்கு மேலே இருக்கிற ஓடிஎம் கால்ஸ் எல்லாமே ஒரு இம்பேக்டட் ஜோனுக்குள்ளே போயிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே போல் 25,000 கால் நம்மளுக்கு 89 ரூபாய். அப்போது 25,089. அப்போது இந்த 25,000 கால் வந்து 166க்கு மேலே நிலை பெற்றும் இந்த 25,089க்கு மேலேயே நிலை பெற்றிருந்தா அப்போ மார்க்கெட் இதுக்கு மேலே ஹை போயிருக்காங்க. இருந்தாலும் 25,089க்கு மேலே நின்றுட்டுருக்கிற வர தான் கால் செல்லர் வந்து பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும். அப்போ இதை விட்டு கவனிக்கணும். அப்போது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் 173னா 25,000 காலுடைய சப்ளை ஜோன் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 25,173 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் பிளேஸ், 25,144 ஒரு இம்பேக்டட் பிளேஸ், 25,166 ஒரு இம்பேக்டட் பிளேஸ். இந்த 3 பிளேஸ் நம்மளுக்கு இனி வரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரை இது ஒரு தடுப்பாக இருக்க போகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்மளுக்கு 25,000 காலை பார்த்துட்டோம். அப்போ 25,050 காலையும் நம்ம பார்க்கணும். அப்போ 25,050 கால் அப்படின்னு பார்க்கும்போது 110 ரூபாய் 135 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 25,050 கால் படி பார்த்திங்கன்னா இப்போ 134 ரூபா 90 பைசா. நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு
10, அதுக்கு முந்தின நாள் 135. அப்போது 25,000 கால் படி பார்த்தால் நம்மளுக்கு வந்து நேற்றைய ஹையை தாண்டியிருக்காங்க, அதற்கு முந்தைய நாள் ஹையை தாண்டியிருக்காங்க, 173 போயிருக்காங்க. ஆனால் 25,050 கால் படி பார்த்தா 110, 135. ஆனால் 25,050 காலுடைய இன்னைக்கு ஹையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்துட்டு 134.90. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 135 தாண்டலை. இது ஒரு இம்பேக்டல் பிளேஸாக வந்துருங்க. அப்போ 25,050 கால் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 135னா அப்போ 25,185 அப்படிங்கிறது மிக முக்கியமான தடுப்பாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புட் ஆப்ஷன்ஸை பார்க்கணும். 25,000 புட் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய லோ 65, அதற்கு முந்தைய லோ வந்துட்டு 92, அதற்கு முந்தைய ஹை 210, இது 132. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ க்ளோசிங் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ 25,000 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 89 ரூபா ஹை வச்சுருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் 71 ரூபா. அப்போ இதுக்கு உண்டான மதிப்பு என்னென்னா 25,000 புட் ஆப்ஷன்ஸ் 71னா அப்போ 24,930, இவங்க ஹை 90 ரூபா வச்சதுனால 24,910 நல்ல ஒரு பேஸ்டு ஆயிடுச்சு. மார்க்கெட்டை கீழே வந்து ஒரு பேஸ் மட்டமாக இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பேக்டட் ஜோனாக மாற்றிவிட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட் வந்து 25,050 க்ளோஸ் ஆனதுனால நம்ம ஏடிஎம்மை பார்க்க சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட. அந்த ஏடிஎம்மை பாருங்கள், 25,050 கால் 59 ரூபாயும் இவங்க 56 ரூபா. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஏடிஎம்மோட விலை வந்து எப்படி கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அப்போ இம்ப்ளைட் வால்ட்டியும் இவங்க வந்து இம்பேக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,050 நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால அப்போ 25,050 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இது மந்த்லி க்ளோசிங் நாளைக்கு நடக்கிறதுனால இதற்கு இப்போ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு இம்பேக்ட் கொடுக்கல. அப்போ நிஃப்டி வந்து 25,050 அப்படிங்கும்போது இந்த ரெண்டு பேர் இப்போ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இன்னும் வரல. இருந்தாலும் இவங்க 25,050 கால் வந்து 134 ரூபானா 25,185, 25,050 புட் 118ங்கும் போது 24,930 ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. அப்போ 25,050. அப்போ இவங்களோட ரெண்டு பேருமே 60னா அப்போ 25,110, 24,990 இது ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கக்கூடும். அப்போ 25,050 இம்ப்ளைட் வால்ட்டி பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இம்பேக்டட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்து 10 ஆகும், இங்கே வந்து 11 இருக்குது. இந்த இம்ப்ளைட் வால்ட்டி நம்மளுக்கு தொடக்கமே இன்னும் கம்மியாயிருச்சுன்னா நல்ல சைட்வேக்கில் போயிடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் 0 to ஹீரோ அப்படிங்கிறத ஐடிஎம் ஆப்ஷன்ஸே ப்ரீமியத்தை டிகே பண்ணக்கூடிய வாய்ப்பு போயிடும். எப்போவுமே ஓடிஎம் ஆப்ஷன்ஸை டிகே பண்ணிவிட்டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறக்கு வாய்ப்பு வரும். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனே டிகே பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு ப்ரீமியத்தை இருக்கிற இடத்துல இருந்தே கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மாற்றும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு 80% நம்மளுக்கு இந்த இம்ப்ளைட் வால்ட்டி குறைஞ்சிதுன்னா டிகேவை நோக்கி பயணம். அதற்கப்புறம் இது 20% என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இங்கே அட்டவணையும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அட்டவணை என்ன பண்ணிட்டாங்கன்னா 25,000 புட்டும் 25,100 கால். அப்போ 25,000 புட் 25,100 கால். அப்போ இவங்களோட ஹை 99 ரூபானா 25,199, இவங்களோட ஹை 90னா 24,910, இவங்களோட க்ளோசிங் 36 காலோட க்ளோசிங்னா அப்போ 25,136, இவங்களோட க்ளோசிங் 36 அப்படின்னா 24,960 அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே இம்பேக்டட் 25,050 நடுநிலையாக இருக்க போகிறது. 25,000, 25,100 இந்த எல்லைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்க்கக்கூடும். இவ்வாறு நீங்கள் வந்துட்டு எடுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு லெவல்ஸை நீங்கள் பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் பையர்ஸாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும். தினந்தோறும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பை தவிர்த்துட்டு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அதனை பயன்படுத்தக்கூடிய திறன் வேணும். முதலில் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பரிந்துரை வாங்கி கொண்டோ இல்லை மற்றவங்க வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க, வியாபாரம் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்களோ அதை நீங்கள் நம்பி அங்கே பணம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது எதனால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது.
நீங்களாக ஒரு வியாபாரம் பண்ணும்போது தான் அது எதனால் லாபம் வந்தது, எதனால் நட்டம் வந்தது அப்படின்னு நீங்கள் உணரும்போது பங்கு சந்தையில் நீண்ட காலம் நீங்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களை நீங்கள் நம்புங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.